ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் மட்டன் பிரியாணி செஞ்சால் மட்டன் நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக கையில் ஒட்டாத அளவுக்கு தனித்தனியாக இருக்கும். இது செய்யறதுக்கு 400 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்தோன்னா அதே 400 கிராம் அளவுக்கு மட்டன் பீசஸ் எடுத்துக்கணும். இதுதான் கரெக்டான ரேஷியோ. முதல்ல நம்ம ஒரு குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு மஞ்சப்பொடி, மட்டன் பீசஸ், கூடவே தயிர் எதுக்கு சேர்க்குறோன்னா மட்டன் பீஸ் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்காக தான். மொத்தமாக நம்ம 400 கிராம் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி எடுக்கணும். இதுக்கு 1 டம்ளர் ஊற்றிட்டோன்னா பேலன்ஸ் ஒரு 2 டம்ளர் தண்ணியை நம்ம மட்டன் பிரியாணியோடு சேர்த்துக்கலாம். மட்டன் பீசஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு 6 ப்ரெஷர் விட்டுடலாம். கூடவே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், 400 கிராம் ரைஸுக்கு 200 கிராம் பெரிய வெங்காயம், 100 கிராம் தக்காளி பழம், பச்சை மிளகா 5லேருந்து 6, புதினா கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்துக்கலாம். அதை நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணியில் வதக்கிறப்போ ஒரு ட்ரிப்பும், அடுத்தது தம் போடுறப்போ கொஞ்சமும், கடைசியில் கார்னிஷ் பண்ணதுக்கும் ஒரு பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். கூடவே மசாலாவுக்கு நம்ம இதில் சேர்க்க போகிறது பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு. முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதே அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட் இருந்தால் தான் பிரியாணி நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே இருக்கட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காய துண்டுகளை இதில் சேர்க்க போகிறோம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது பாதி வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்துண்டுகள். தக்காளி நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பிரியாணியில் கரெக்டாக அது கலந்துருக்கும். பச்சை மிளகா காரத்துக்கு இன்னும் தேவைன்னு இருக்கவங்க ஒரு 2 மிளகா கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அது சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது எல்லாமே வதங்கி அந்த கலர் லைட்டாக கொஞ்சம் டார்க் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். முதல்ல கறி வேக வச்ச அந்த தண்ணியை சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழைகளை இதில் சேர்த்துட்டோன்னா நல்ல அதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸை நம்ம சேர்க்க போகிறோம். கறி நல்லா வெந்திருக்கான்னு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிடணும். ஏன்னா கறி நல்லா வெந்திருந்தால் தான் பிரியாணியில் நம்ம மட்டன் சாப்பிட்றப்போ அது ரொம்ப கரெக்டான பதத்தில் இருக்கும். கறி கொஞ்சம் வேகலைனாலும் ரைஸு சாஃப்டாக மட்டன் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு அடுத்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழைகளை மேலே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதை நல்லா க்ளோஸ் பண்ணி தம் போட்டுடலாம். ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் இது தம்லேயே இருக்கட்டும். மேலே வெயிட்டான பாத்திரம் ஏதாவது வச்சிடலாம், இல்லை ஹாட் வாட்டரும் இது மேலே வச்சிடலாம். 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் பிரியாணி இது மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணுறப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்தோன்னா அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சம்பழ ஜூஸியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது புதினா கொத்தமல்லியை இன்னும் ஒரு பார்ட் இருக்கிறத நல்லா கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்ல மிதமான தீயில வச்சு நெக்ஸ்ட் இதை பரிமாறிடலாம்.